ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு drsip. நமக்குள்ள நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கேட்டிங்கன்னா ஸ்டாட்யூட்டரி வார்னிங் சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஸ்கீமை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பர்டிகுலர் ஸ்கீம் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா. ஸ்டாக் மார்க்கெட்னா அதில் அதிக ரிஸ்க் இருக்குது, பாண்டுனா கம்மியான ரிஸ்க் இருக்குது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை நம்ம ஆஸ் அன் இன்வெஸ்டரை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குன்னா அப்போ கவர்மெண்ட் ஒரு ஹை ரிஸ்க் ப்ராடக்ட்டை எதுக்கு இன்னமும் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க? சென்செக்ஸ் நிஃப்டினா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஃபர்மேட்டிவ் தாங்க இது. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் சார்ட் 1990லேருந்து 2023க்கான சென்செக்ஸ் சார்ட். இப்போ சென்செக்ஸ் நிஃப்டினா என்ன? சென்செக்ஸ்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் 30 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை சொல்கிறது தான் சென்செக்ஸ். நிஃப்டி அதே மாதிரி டாப் 50 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறது தான் நிஃப்டி. இப்போ நம்ம சாயந்தரம் ஒர்க்கிங் டேஸில் நியூஸ் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ப்ரைஸஸ்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நிஃப்டின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இவ்வளோ பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கம்பெனிஸ் டாப் 30 கம்பெனிஸ் சென்செக்ஸோட இது சொல்லும் போது சென்செக்ஸ் பாயிண்ட் ஏறி இருக்குன்னா அந்த டாப் 30 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் ஏறி இருக்கு. நிஃப்டி 50 அதே மாதிரி ஏறி இருக்கு, இறங்கி இருக்குன்னா அந்த டாப் 50 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் ஏறி இருக்கு இல்லை இறங்கி இருக்குன்றது தாங்க அர்த்தம். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கலாம்னா இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இது சென்செக்ஸ்க்கான சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ், நிறைய ரீசன்ஸ், நிறைய இன்சிடென்ட், நிறைய கிரைசிஸ் நடந்திருக்கு. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருந்திருக்கு. இந்த சார்ட்டை கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். கல்ஃப் வார் நடந்த டைம்லைங்க, ராஜீவ் காந்தியை அசாசினேஷன் பண்ண டைமு, ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமு, வாஜ்பாய் கவர்மெண்ட் விழுந்த டைமுங்க, அப்புறம் பிஎம் வாஜ்பாய் ரிசைன் பண்ணது, கார்கில் வார் நடந்தது, யூஎஸில் டெரரிஸ்ட் அட்டாக், அந்த ட்வின் டவர் அட்டாக் பண்ண டைம், அப்புறம் சத்தியம் ஸ்கேண்டலு, அப்புறம் யூஎஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், லேமன் பிரதர் கொலாப்ஸ். அப்படியே ரீசெண்டில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைமில் கொரோனானால பெரிய ஃபால் இருந்தது. ஓகே, இந்த சார்ட்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இது அவங்க சொல்கிற ரிஸ்க் என்னன்றதை நம்ம இதில் கிளியராக புரிஞ்சுக்கணும்னா என்னென்னா, நம்ம இந்த மாதிரி டைம் இந்த பர்டிகுலராக இந்த COVID-19 டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் இருக்குன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் நெகட்டிவில் போயிருக்கும், பெரிய லாஸ் ஆகிருக்கும். அப்போ இதுக்காக தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிஸ்க்கை நம்ம ஆஸ் அன் இன்வெஸ்டராக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ இதில் என்ன நமக்கு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஃபால்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிகவரி ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஷார்ட் டைமில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாதுங்க. இதே ஒரு லாங் டேர்மில் இருந்துச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வளர்ந்துருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கு நம்ம இன்னொரு கிளியரிட்டி ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா 2008 பார்த்தீங்கன்னா கூட பெரிய ஃபால் இருந்திருக்கு. அதாவது யூஎஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், லேமன் பிரதர் கொலாப்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் இருக்குது. அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அன்லக்கி இன்வெஸ்டர் கரெக்டாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபால் ஆகியிருந்தா கூட திரும்ப ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிகவரி க்ரோத் இருக்குது. இது அந்த லாங் டேர்முக்கான ஈக்விட்டி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நியர்லி 68 டைம்ஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸில் வளர்ந்துருக்கு. நம்ம நம்மளோட தேவைகளே எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லேயும் இருக்கும், மீடியம் டேர்ம்லேயும் இருக்கும், லாங் டேர்மில் இருக்கும். எப்படி ஷார்ட் டேர்மில் எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு வருஷத்துக்குள்ள டேர்ம் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நம்மளோட மாதம் வீட்டு செலவெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இல்லை வருஷத்துக்கு நம்மளோட சில ப்ரீமியம், சில சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸு அதெல்லாம் கட்டுவோம். நம்ம ஒரு வருஷத்துக்கான சில செலவுகள்லாம் இருக்கும். அந்த செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், இல்லை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுக்கலாம். இதே ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற தேவைகள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் கம்ப்ளீட்டாக ஒரு பாண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட் ஃபண்ட்ஸ்னுவாங்க. அந்த கேட்டகரியில் அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டு, லோ டியூரேஷன் ஃபண்டு, அந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கலாம். நம்மளோட தேவைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பண தேவை எல்லா காலகட்டத்திலையும் இருக்குங்க. நமக்கான தேவையும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலேயும் நமக்கு பணம் தேவைப்பட போகுது, 7 வருஷத்துக்கு மேலேயும் தேவைப்பட போகுது, 10 வருஷத்துக்கு மேலேயும் தேவைப்பட போகுது, ரிட்டையர்மெண்ட் டைமில் நமக்கு பணம் தேவைப்பட போகுதுங்க. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்மில் இருக்கிற பணத்துக்கெல்லாம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்போஷர் ஸ்டாக் மார்க்கெட்டில், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் கிளியராக புரியுதுங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நம்மளே டைரெக்டாக ஸ்டாக்கை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, என்னோட அட்வைஸ் டைரெக்டாக நமக்கு டைம் இருக்கா, நமக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கா, நம்மக்கிட்ட தேவையான சாஃப்ட்வேர் இருக்கா, அப்போ அதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டாக்ஸை வாங்கும்போது எந்த டைமில் நம்ம ஸ்டாக்ஸை வாங்கணும், எந்த டைம்லேருந்து ஸ்டாக்ஸை விட்டு வெளியேறணும், நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு அதுக்கெல்லாம் டைம் கொடுக்குதா அப்படின்றத புரிஞ்சுக்கலாங்க. இல்லை எனக்குலாம் டைம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அவங்களுக்குலாம் பெஸ்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் ஆஃப் ரிசர்ச் அனாலிஸ்ட் வச்சுருப்பாங்க, நல்ல நல்ல சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார், அவர் ஒரு குவாலிஃபைட் ஃபண்ட் மேனேஜர், அவருக்கும் ட்ராக் ரெக்கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா
இந்த நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனில் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதே போல் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்தாலும் ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டராக நம்ம வந்து என்ன ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை சென்செக்ஸ் சார்ட் மட்டும் தான் அப்படியான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நிஃப்டி சார்ட்டை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நிஃப்டி வந்து லாஸ்ட் 32 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 68 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு. 13.7 CAGR கேகர் காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். இந்தியாவில் வந்து ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 6-7%. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து நான் நிறைய வீடியோஸில் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நம்மளோட எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ரிட்டர்ன்ஸாக இருக்கணும். ஸோ இதில் கிளியராக வந்து ஒரு நிஃப்டி 50யோட பர்ஃபார்மன்ஸே லாஸ்ட் 32 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 13.7% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.